வணக்கம் ஆல்பா. வணக்கம் எல்லோருக்கும். செல்லொளி தியானம் வகுப்பிற்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்க எல்லோரையும் வரவேற்கிறேன். செல்லொளி தியானம் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்க அந்த முகத்திலேயே ஒரு ஒளிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு தியானம் இது. கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க. கிளாஸ் எப்படி இருந்தது, என்னென்ன ஃபீல் பண்ணீங்க ஒவ்வொரு தியானத்துல, அதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். மீனா மேடம் நல்லா இருந்தது மேடம். இட் இஸ் குட். ஓகே. நல்ல காமா ரிலாக்ஸ்டா நல்ல மைண்ட் இதா இருந்தது. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை. சென்னை. ஓகே ஓகே, வெரி குட். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கோம். ஓகே ஓகே. ஏஜ் 60. ஓகே. ரிட்டையர்ட் லைஃபா ரொம்ப இதா இருக்கு. வேற ஒண்ணும் ஒர்க்கே இல்லாம ரொம்ப மைண்ட் டென்ஸ் ஆயிடுறது. சோ வாட்ஸ்அப் பார்த்தேன், யூடியூப்ல உங்களோடது நிறைய பார்த்தேன். சரி, I am just impressed by your voice and the way of doing meditation and telling things எல்லாம். So அதனால தான் இது suddenly just 2 நாள் முன்னாடி பார்த்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா, you will really enjoy. அதுவும் நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி அந்த ரிட்டையர் ஆன அப்புறம் என்ன பண்றதுன்னு மைண்ட் புரியலன்றவங்க எல்லாம் நம்ம சிஸ்டம்ல ஒன்னொன்னா கத்துக்கும் போது ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு ஹாப்பியா இருந்துக்கலாம், எந்த கவலையும் இல்ல. ஒர்க்கும் இல்லையா இந்த கொரோனா டைம், எங்கேயும் வெளியிலயும் போக முடியறதுல, யாரும் மனுஷாலோட பேசலையா, திடீர்னு நமக்கு ரொம்ப தாட்ஸ் நம்மள அறியாம எல்லாம் ஓவர் திங்கிங் ஆயிடுறது. சோ ரொம்ப டிஸ்டர்ப்டு. சரி, உங்க மெடிடேஷன் கிளாஸ் போய் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். It is good also. I will practice it and I will tell afterwards. Okay, very good, very good. Thank you so much. Thanks. குருஜி, நான் கல்யாணி. சொல்லுங்க. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆல்பா அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இவ்வளவு நாள் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பிராக்டிஸ் பண்ணல. இப்போ ஒரு 1 மந்தா தான் நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் திருப்பி அகைன். சரி. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு இதுல ஜாயின் பண்ண எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. வெரி குட் பண்ண முடியும்னு. ஏன்னா என்னோட குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, நாங்க 2 பேரும் தனியா இருக்கோம் இங்க. ஓகே. இப்ப இது எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா நல்லா கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஷூரா. Thank you so much. Thank you. Hello Guruji, வணக்கம். Yes, சொல்லுங்க. I'm Niranjana Sureshan from Australia. சொல்லுங்க. Nice to see you. Oh, thank you. I always practice in the morning and evening. I do all the meditation. Okay. But why is that I'm getting like a vertigo, like some sort of funny feeling in the head and like a vertigo. After the meditation? I never had it before. After the meditation? After the meditation, it feels very light. No, maybe you need to take something, drink water, or if you need a cup of tea or something, have something and then do. Maybe you eat very early on the previous night. Then sometimes it becomes like we don't realize, but it may be a simple pure hunger also. So take something to have, have something, maybe just a cup of tea or something, and then sit and practice the meditation. எப்படி இருக்குன்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. That's okay. Right. Thank you. But it was a very nice course today. It was quite nice. Really enjoyed it. Very good. Thank you. Thank you so much. Right. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. அன்போடு பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்க. நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சஞ்சீவனி, பேசிக், சைக்கிக் எனர்ஜி, இது 4th ஒன்னு. எனக்கு ஆல்பா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய என் லைஃப்ல நிறைய நான் அது நடந்துச்சு. அது எழுதணும்னு நினைப்பேன், எனக்கு டைம் இருக்கிறது இல்ல. எங்க வீட்டுல எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, ஆல்பால நினைச்சிட்டியா அப்படின்னு. அது மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் லாஸ்ட் வீக் கலந்துட்டு பண்ணாரு. ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. நிறைய நான் இது அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்லா நடந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. Thank you very much. Thank you. Right. பத்மா சொல்லுங்க. மேடம், நான் ஏற்கனவே சஞ்சீவனி அண்ட் கர்ணதோஷா பண்ணினேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்கேன், சுகர் கோசரம் நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு பார்த்தப்ப இவங்க இது நடந்து அது நடந்துன்னா என்னால நம்பவே முடியல. என்ன எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்களோன்னு கூட நினைச்சேன் நானு. பட் இன்னைக்கு பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி.
ஏன்னா அப்படியே நீங்க வந்து அந்த பால் வந்து கையில படும்போதுதான் அந்த ஃபீலிங் தெரிஞ்சது. அந்த தடைகள்லாம் எல்லாத்தையும் சேர்க்கும் போது பார்த்தா கையில அது குத்துறது எல்லாம் நல்லா தெரிஞ்சுது எனக்கு. எனக்கு வந்து நானும் இப்ப கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கேன். எனக்கும் வந்து சுகர் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க மெடிடேஷன் பண்ணாலே சுகர் குறையும்மா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னாலதான் சுகர் அதிகம் ஆறுது. எப்பவுமே உடம்புல ப்ராப்ளம் இருந்தாலும் மைண்ட் ஸ்ட்ரெஸ். உங்க சஞ்சீவினி டெய்லி நைட் போடுறேன். நைட் படுக்கும்போது போடுறேன். ஆனா 5 minutesல நான் தூங்கிடுறேன். நீங்க தூங்கினாலும் பரவாயில்ல, சஞ்சீவினி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நீங்க அத வந்து முடிஞ்சதுன்னா பகல்ல ஒரு தரம் எப்பாவது கேளுங்க. ஒரு 20 minutes நினைக்கிறேன், 20 to 25 minutes. ஏதாவது பகல்ல கொஞ்சம் கான்சியஸா கேட்டீங்கன்னா சுகர் மாதிரி ப்ராப்ளம்லாம் ரொம்பவே அதுல சரி ஆகும். நீங்க கேளுங்க. சரிம்மா. ஓகே, தேங்க்யூ. நமஸ்காரம் குருஜி. நான் சுந்தரி யூஎஸ்ல இருந்து பேசுறேன். நான் உங்க ஆல்பா ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் அட்டெண்ட் பண்ண குருஜி. அது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா நான் அந்த பால் எனர்ஜி நல்லா ஃபீல் பண்ணேன் குருஜி. அந்த ஹீலிங் எனக்கு ரொம்ப நல்லா அந்த என் சிஸ்டருக்காக ஹீல் பண்ணேன். நான் வந்து அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ணேன் குருஜி. பண்ண முடிஞ்சது. வெரி குட். நல்லா பண்ண முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ். ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Very good. Guruji, this is Sindhu from Chennai. Amma has attended. Amma is Bhuvana Srinivasan from Bangalore. She has attended all your levels. Okay. Yes, I remember. சொல்லுங்க. So எனக்கு ஒரு doubt, and I attended level 1 like many years ago, but I'm not practicing. I mean, I discontinued. I want to get back at it. எனக்கு ஒரு என்ன டவுட்னா, if you can just simplify it. எனக்கு அம்மா வந்து சாமுண்டாய விச்சே and வித்தேஸ்வராய நமஹ அந்த மந்த்ராலாம் சொல்லிருக்காங்க the Jabamala. So I want to know if I can create a routine, like start with meditation and then end with the mantras with the Jabamala, because that gives me kind of some peace or accomplishment. You can do that. நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். See, practically what people say is early morning எழுந்த உடனே மெடிடேஷன் பண்றது ஈஸி. ஜஸ்ட் ஒரு பல் தேய்ச்சி முகம் கழுவிட்டு உட்கார்ந்து டக்குன்னு பண்ணிட்டோம்னா நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. Even before anybody wakes up, before any other routine starts, meditation முடிச்சிருவாங்க. Then they have bath, and then when you do puja, அப்போ ஒரு 10 minutes உட்கார்ந்து மந்திரங்களை சொல்லலாம். This is also one way of doing. இல்ல உங்களுக்கு அந்த தியானத்தோட சேர்ந்து மந்திரமும் சொல்லிட்டா பெட்டர், நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம முடிஞ்சிரும் நினைச்சீங்கன்னா you can do this. Nothing. குளிக்காம மந்திரம் சொல்லலாமா? அதுக்கு தான் நிறைய பேர் குளிச்சிட்டு பூஜை பண்ணும்போது சொல்லுவாங்க. But there's nothing wrong. You can tell. There's nothing. Thank you Guruji. Okay. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சிவகுமார் மேடம். சொல்லுங்க. மால்தீவ்ஸ்ல இருந்து பேசுறேன். ஓகே சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேடம் லாஸ்ட் இயர் சென்னையில. ஓகே. நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்றேன். அது இந்த கரோனா பிறகு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எங்க ரெசார்ட்டோட இருந்து பிசினஸ் ரொம்ப இதாயிடுச்சு. இந்த கரோனா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அதனால பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அமைச்சிருந்து within 3 monthsல restarted. Very good. அப்படியே பண்ணிருக்கேன். ஸோ ஈவன் பீப்புள் ஆல்சோ டோல்ட் நீ ஒரு பாசிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டோன்ட் வரி, நல்லபடியா நடக்கும், பாசிட்டிவ் பிசினஸ் வில் கம். ஸோ தே ஆல்சோ வெரி ஹாப்பி. வெரி குட். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஹீல் பண்ண மேடம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க நல்லா இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வர்க் ஆகும். யூஸ் பண்ணுங்க. Thank you so much. Thank you. Thanks a lot. பழனிமுத்து. பழனிமுத்து, சொல்லுங்க. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குருஜி. தியானம் ரொம்ப அருமையா இருந்தது. சரி. அந்த பால் கையில பண்ணி இப்படி இருக்கும்போது சுத்தும் பாருங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நல்லா உணர்ந்தேன். அப்புறம் தீய உணர்வுகள் களையும் போது பாத்தீங்கன்னா அந்த கையில வச்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பந்துல இருந்து நிறைய பேர் யாருன்னே தெரியல திட்டுறது மாதிரி இருந்தது. கலர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அந்த திட்டுறது நின்றுச்சு. சரி. அப்புறம் ஆளுங்க 2-3 பேர் யாரு அடையாளமே தெரியல வெளியேறி போறது மாதிரி தெரிஞ்சது. வெரி குட். ரொம்ப நல்லது. எதா இருந்தாலும் நெகட்டிவிட்டி போட்டோம்னு நினைச்சு நீங்க அதை டெய்லி பண்ணுங்க. சரிங்க குருஜி. செஞ்சீங்கன்னா நீங்க எப்பவுமே எல்லாம் கொஞ்சம் நல்லா கரெக்டா பண்றவங்க நீங்க. தியானத்தை வந்து விடாம பண்ணுங்க. நல்ல நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்மா. சரிங்க குருஜி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம்மா.
குருஜி நான் வந்து இந்த செல் மெமரி பத்தி நான் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம செல்லுக்குள்ளேயே கூட எமோஷன்ஸ் எல்லாம் பதிஞ்சிரும். சோ அதனால ஏதாச்சும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தா கூட உடனே ட்ரிகர் ஆயிடும், நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது? அந்த செல்லுக்குள்ள இருக்கிற பதிஞ்சு போயிருக்கிற அந்த விஷயத்த எப்படி ரிமூவ் பண்றது? நம்மளா வந்து முயற்சி பண்ணி ரிமூவ் பண்றதா, என்ன பண்ணலாம்னு தான் நான் இப்போ ஆக்சுவலி பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட இத கரெக்டா உங்களோடது வந்துச்சு. சோ எனக்கும் தெரியல இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கையோட பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சோ நான் அந்த இதுல ஒரே மூலதனம் நம்பிக்கை மட்டும்தான். ஜஸ்ட் இது குணமாயிரும் அந்த கற்பனை மட்டும் பண்ணனா போதுங்களா? பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியை கூப்பிடுறோம், நம்மள சுத்தி இருக்கிற சக்தியை நம்ம பயன்படுத்துறோம். இந்த சக்திகள் வந்து பொய்க்காதுமா. மனிதர்கள் வேணா பொய் சொல்லலாம், மனிதர்கள் தப்பா நடந்துக்கலாம். இந்த எனர்ஜிங்கிறது எப்பவுமே கரெக்டா தான் அது வந்து செயல்படும். நம்ம கேட்கணும் கரெக்டா. கேட்டோம்னா நிச்சயமாக அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. நீங்க வந்து பழகி பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்லொளி தியானம் கரெக்டா பழகுங்க, அதுக்கப்புறம் இந்த சக்தி பந்தையும் பழகி பாருங்க. பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க, சரியா? கண்டிப்பா மேம், நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருதுன்னு சொல்றேன். முதல்ல செல்லொளி தியானம் ஏன் உங்களை கொஞ்ச நாள் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்சஸ் வரணும். அதுக்கப்புறம் நீங்க எனர்ஜி பால் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. நமஸ்தே குருஜி. எஸ் நமஸ்தே. I am Vikrant, நான் கத்தார்ல இருந்து பேசுறேன். எஸ் விக்ராந்த், how are you? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. இந்த செஷன்ல எனக்கு மெடிடேஷன்ல ரொம்ப எனர்ஜிஸ் ஃபெல்ட் ஆச்சு. அப்புறம் இந்த எனர்ஜி பால்ல வந்து எனக்கு அந்த ஹீலிங்ஸ் ரொம்ப ஆச்சு. அப்புறம் அந்த ஹீலிங்ஸ் ஆச்சு, எனர்ஜிஸ் ரொம்ப வந்தது. எனக்கு வலி எல்லாம் கொஞ்சம் போச்சு அந்த ஹீலிங்ல. வெரி குட், வெரி குட். வெரி நைஸ் டு ஹியர். அப்ப நீங்க புரிஞ்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் இவ்வளவு சின்ன வயசுல கத்துக்கிறது பெரிய விஷயம். அது அதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணுவீங்களா டெய்லி மெடிடேஷன்? பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். வெரி குட், எக்ஸலென்ட். நல்லா பண்ணுங்க. படிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம், நல்ல மார்க் வாங்கலாம். ஆல்பா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வரும், சரியா? அண்ட் இன்னைக்கு பண்ண இந்த எனர்ஜி பால் இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. செல் க்ளோ மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். ஓகே, ரைட். வெரி நைஸ் டு see you. I'm so happy to see you. Thank you so much. Thank you குருஜி. Okay, thanks. வணக்கம் மேடம், this is Sridevi from Karur. சொல்லுங்கம்மா. I attended the first class alpha 2 weeks ago. Okay, and okay. I can feel some change. எனக்கு என்ன சேஞ்ச்னு தெரியல, but I feel some change. But when I meditation பண்றப்ப it is very nice. உங்க வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, I feel. But once I come back out of the meditation, I am back to my normal, back to square one. See, அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குமா. நம்ம இடத்தோட எனர்ஜி பார்க்கணும். வீட்டோட எனர்ஜி, நிறைய பேர் வீட்டுல எனர்ஜி குறைஞ்சு போயிடுது. அப்ப என்னன்னா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே இந்த ஹோல் திங் அகெயின் உங்களுக்கு குறைஞ்சிரும், உங்க எனர்ஜி டெப்ளீட் ஆயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய மொபைல் ஆப்ல எனர்ஜி கிளென்சிங் மியூசிக்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த ஃப்ரீ லிஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க அதை பாருங்க, அதை பிளே பண்ணி விடுங்க வீட்டுல. எனர்ஜி கிளென்சிங் மியூசிக் போட்டீங்கன்னா அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கலர்ஸ் நிறைய அந்த இடத்துலயே அந்த வீட்டுக்கே கலர்ஸ் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணிருக்கீங்க இல்லையா? கலர்ஸை கொடுத்து நல்லா ஃபில் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். And one more thing is, in the meditation பண்ணி முடிக்க sometimes you feel like sitting for a long time. So is that okay? It is okay, there's nothing wrong. தியானம் முடிச்சப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்றது தப்பே கிடையாது. உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான். டைம் இருந்தா தாராளமா உட்கார்ந்துக்கலாம். அதைத்தான் நம்ம எல்லாரும் தேடுறதே, தியானத்துல அந்த மௌனமா உட்கார்ந்து இருக்க முடியுமாங்கிறது தான். ஸோ அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். கொஞ்ச நேரம் உட்காருங்க, தப்பே இல்லை. எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து பாருங்களேன், யூ வில் ஃபீல் வெரி குட். நிறைய கிளென்சிங் அதுலயே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் நமக்கு. sometimes but when sometimes என்ன ஆகுது, பண்ண நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு நாள் becomes exhausting, you feel ரொம்ப டயர்டா இல்ல கொஞ்சம் தண்ணியோ ஏதோ something you feel like
too much tiredness. இல்ல see if you sit for a long time meditating நிறைய எனர்ஜி கிடைக்கும், but your body should be physically able to assimilate that energy. அது இல்லாதப்பதான் உங்களுக்கு முடிச்சிட்டு எழுந்த உடனே ஒரு ஏதோ தாங்க முடியாத மாதிரி இருக்கும். அப்போ you should drink water immediately. தண்ணி நிறைய குடிச்சு பாருங்க. தியானத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் குடிங்க, தியானம் முடிச்ச உடனே நிறைய தண்ணி குடிங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. and see whether you are feeling hungry. நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஹங்கர் இருக்கும்போது நமக்கு ஒரு வீக் ஃபீலிங்கோட தியானம் பண்ணி ரொம்ப நேரம் உட்கார்ந்து ப்ரொலாங்டா உட்காரும் போது அந்த ஹங்கர்னு புரியாது, பட் யூ மே ஃபீல் எக்ஸாஸ்டட். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. எனர்ஜி வைஸ் பாத்தீங்கன்னா வீட்டோட எனர்ஜி தான். அது ரொம்ப கம்மியா இருந்தா என்ன பண்ணும், நீங்க மெடிடேட் பண்ண பண்ண வர்ற எனர்ஜியை பூரா அந்த வீடு வந்து இட் வில் டேக் த எனர்ஜி ஃப்ரம் யூ. ஸோ யூ வில் நாட் பி லெஃப்ட் வித் மச் எனர்ஜி அட் தி எண்ட் ஆஃப் இட். ஸோ வீட்டோட எனர்ஜியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுங்க. Okay. Okay, ma. Thank you so much. Right. Hi, Guruji. Yes. I'm Sangeeta from Canada. Yes, Sangeeta. How are you? I'm good. How are you, ma'am? It was awesome and I'm happy. I just want to say thank you. Very nice to see you. So do practice the energy ball and removal of negativities. I'm sure it will help you a lot. Yeah. Okay. And the cell only panneka and the golda pakeka I felt beyond the body, like or a soul level. It was good. Very good. The self flow meditation is actually a very powerful meditation. Yeah. So the practice பண்ணும்போது you will enjoy it a lot. Yeah. Thank you, ma'am. Okay. Thank you so much. Thanks. Thank you. Namaste, Guruji. Latika from Dubai. Yes, Latika. How are you? Good, ma'am. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு 6 years பேக் நான் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த தடவை ரிவைஸ் பண்ணதால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மச் மோர் பவர்ஃபுல். நான் ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணிருக்கேன், பட் ஆனா இன்னைக்கு ரொம்ப எனர்ஜியா நல்லா ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது இன்னைக்கு. வெரி குட். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. Practice everything. It will help you a lot. Definitely. Thank you. Okay, ma. Thanks a lot. வணக்கம் மேடம். என் பேரு புவனேஸ்வரி. இங்க நாங்க லண்டன்ல இருந்து கால் பண்றேன் மேடம். மதன் குமார் லண்டன்ல இருந்து. ரைட், சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு மெடிடேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா எனக்கு ப்ராப்பரா எனக்கு எந்த கைடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல. பட் இப்பதான் ஃப்ரெண்ட் மதன் குமார் சொன்னாங்க இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் பத்தி. என்னன்னா ஒரு 1 month பிஃபோர் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. டமில பெயின் டூ மச்சா இருந்தது. சோ அப்ப அவங்க சொன்னாங்க இது நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஃப்ரீ ஆகும்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணேன். என்னன்னா மிட் நைட் வந்து 2 to 5 வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்ல, கம்ப்ளீட்டா பயங்கர பெயின். சோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஆக்சுவலா. சரியா, நான் வந்து என்ன பண்ணேன் 2 to 5 கம்ப்ளீட்டா உங்களுடைய மெடிடேஷன் கேட்டேன். இட் வாஸ் எக்ஸலென்ட். உண்மையா சொல்லணும்னா அதுக்கப்புறம் 75% எனக்கு வந்து கியூர் ஆச்சு. வெரி குட். ஐ பிலீவ் லைக் எனிதிங். ஏன்னா எனக்கு அதான் ஒரே ஒரு டூலா இருந்துச்சு. So it was really fantastic. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நான் இப்போ இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண ஆசைப்பட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இன்னைக்கு fantastic session. இன்னைக்கு I'm really happy, ma'am. Very good. I'm so glad that it helped you. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு கத்துக்கிட்டதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். Okay, கண்டிப்பா மேடம். All the best. Thank you so much. Thanks. I think we can conclude. So மிக்க நன்றி. இன்னைக்கு எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க. செல்லொளி தியானம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ மறுபடியும் மற்ற வகுப்புகள்ல நாம சந்திக்கலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் பார்ப்போம்.